சுகத்தோடு வாழ்வது. கலை வாழ்க, உன் மனைவி பிள்ளைகள் வாழ்க. இருந்த போதும் தெய்வீக திருச்சபை, தெய்வீக திருச்சபையில் படித்தவர்கள் பட்டமிட்டவர்கள், இதிகாசம் தெரிந்தவர்கள், வேதத்தை எழுதவர்கள், கருட புராணத்தை படித்தவர்கள், நன்கும் அறிந்த ஞானிகள், கற்பில் சிலர் தாய் தந்தை மகள் அனைவரும் கோயிலுக்கு சபைதல் மங்கி கடைசியாக நான் வரும் தருவாயில் நான் யார், என்னுடைய வீடு என்ன, என் நாட்டு சார்ந்தவர் எனக்கு தெரியும். இருந்தாலும் இங்க அமர்ந்திருக்கக்கூடிய எனக்கு தெரியும். இங்க அமர்ந்திருக்கக்கூடிய சிறியோர்கள் பெரியோர்கள் தாய் தந்தமார்கள் அவர்கள் சொன்னால் புரியும். சொல்லிக் கொண்டு வந்தீங்கயானால் நான் அருமையை கேட்கிறேன். நான் எப்படி பிறந்தவள், என் தாய் வயிற்றில் நான் ஜனனம் எடுத்தவளா, என் தாய் தந்தையார் யார் என்று தெரியுமா? இந்த நாடு என்ன? கலிங்க நாடு, கலிங்க தேசம் என்று சொல்வார்கள். அந்த கலிங்க தேசத்தை நீதி நேர்மையுடன் ஆட்சி செய்து வந்த எங்கள் தந்தை பொன்னிராஜன், அவருடைய மனைவி எங்கள் தாயார் ரத்தினமாலை அம்மையார். அவர் இருவர்களுக்கும் நான் வளர்ப்பு மகளாகவே பிறந்தேன். எப்படி? எல்லா பெண்களை போல நான் கருவாகி உருவாகி ஒரு வயிற்றில் பிறந்தவள் நான் அல்ல. சரிமா. நான் எப்படி பிறந்தவள்? பொன் கலசத்தில் பிறந்தவள். பொன் கலசத்தில்? ஆமாம். என் தாய் தந்தையார் இருவர்களுக்கும் நாட்களாக குழந்தை இல்லை. உலகத்தில் செல்வத்தில் செல்வம், சிறந்த செல்வம் மலர் செல்வம் என்று சொல்வாங்க. அந்த குழந்தை இல்லை என்றால் இந்த உலகினில் இருந்து வயல் கிடையாது. அதனால என் தாய் தந்தையார் இருவர்களும் நாட்டு மக்கள் அனைவர்களும் எவ்வளவு நல்ல ஆட்சி புரிகிறாரே இந்த மன்னர், இத மகாராணி. ஆனால் என்றாவது ஒரு நாள் இவர்கள் மாண்டு மடிந்ததை ஆனால் இவர்களுக்கு கொள்ளி வைக்கவும் குடம் படைக்கவும் ஈமகடை கழிக்கவும் குழந்தையே இல்லையே அப்படி என்று செவிதனில் கேட்டார். அப்படி செவிதனில் கேட்கும் போது இவர்கள் என்ன செய்தார்கள்? என் தாய் தந்தையார், இறைவா, நாம் யாருக்கு என்ன பாவத்தை செய்தோமோ, நமக்கு குழந்தையே இல்லை, இந்த நாட்டு மகளுக்கு நல்லது செய்தோம், வாரி வாரி வழங்கினோம். ஆனால் இதற்கு நமக்கு இந்த ஊர்ல எவ்வளவு நல்ல செஞ்சால் நல்ல பேர் வருதா? கிடையாது. அப்படி என்று
என் தாய் தந்தையார் மன வருத்தத்துடன் வேதனையான உடையன் என்ன செய்தார்கள்? இந்த நாட்டில் நாம் இருக்கக்கூடாது, எங்கேயாவது சென்று நாம் மாண்டு விடலாம், இந்த ஊர்ல நாம் இருக்கக்கூடாது. அப்படி என்று எங்கேயாவது கானக வழியாக சென்று கானகத்தில் மடிந்தது ஆனால் விலங்குகளோ அல்லது பறவைகளோ நம்மை ஒன்று விடலாம். அப்படி என்று அவர்கள் மனதில் எண்ணிக்கொண்டு கானக வழியாக புறப்பட்டார். கானக வழியாக புறப்படும் வேளையில் அங்கே என் தந்தையார் உறைவாள் எடுத்தார். உறைவாள் எடுத்தவன கானக வழியிலே நின்று கொண்டு எதிரும் புதிருமாக நின்று கொண்டார் என் தாய் தந்தையார். உறைவாள் எடுத்தார், வீசினார் எங்கள் தந்தை ஆகாய மார்பாக. அப்படி மார்பாக ஈசிறு காரணத்தால், தேவியே மன்னா, உங்களை விட்டு நான் எப்படி பிரிவது சுவாமி? அப்படி என்று இருவர்களும் கண்களில் தாரதாரையா நீர் வடித்துக் கொண்டிருக்கும் வேளையில் அந்த உறைவாள் எடுத்தார். எடுத்து சிறதனில் வெட்டி கொள்ளலாம் என்று இப்படி வைத்தார். வைத்த உடனே அப்பொழுது அந்திரத்தில் வாழுகின்ற தசவதிகளுக்கெல்லாம் தலைவர் தேவேந்திர மகாராஜனும் அவருடைய மனைவி இந்திராணி அம்மையார் இருவர்களும் இந்த ஊடகத்தை பார்ப்பதற்காக ரதத்தில் வருகிறார். அப்பொழுது அந்த இந்திராணி அம்மையார் சொல்லுகிறாள், சாமி, இந்த கானக வழியாக வரும் வேளையில் ஏதோ ஒரு ஆண் குரல் பெண் குரல் கேட்குது, அதனாலே நிறுத்துகிற ரதத்தை என்றார். அப்பொழுது என்ன பெண்ணை என்று நிறுத்தும் போது பெண் குரல் ஆண் குரல் கேட்கிறது. ஓடி வந்து கேட்கிறார், என்னம்மா உனக்கு? மகாராணியே, மகாராஜா, நீங்கள் பார்க்கும் போது ஒரு மன்னனாக மகாராணியாக இருக்கின்றீர், உங்களுக்கு என்ன சோதனை? ஐயா, அந்த நாட்டில் சிறப்போடு வாழ்ந்து வந்தேன். ஆனால் வாழ்ந்து வரும் தருவாயில் எங்கள் குழந்தை இல்லாத காரணம் நாட்டு மக்கள் இழிவாக விதிய காரணத்தால் இப்பொழுது நாங்கள் மடிகிறோம் என்று சொல்ல, அப்பொழுது என் தந்தையார் இடத்தில் சொல்லுகிறார், அந்த இந்திராணி அம்மையாரும் தேவேந்திர மகாராஜனும் எங்கள் நாட்டுக்கு செல்ல வேண்டும். நாட்டுக்கு சென்று அந்த நாட்டில் 7 நாட்கள் யாகம் செய்யணும். 7 நாட்கள் யாகம் செய்ய வேண்டும். அந்த ஏகம் என்பதாக ஒரு பொன் கலசத்தை வைக்கணும். பொன் கலசம் என்றால் என்ன? தெரியுமா? திருமண விசேஷங்களுக்கு, நல்ல சுப காரியங்களுக்கு, அதாவது சொம்பல கலசம் வைக்கிறாங்க பத்தியா, அதுதான். அந்த இடத்தில் வைத்து நீங்கள் யாகத்தை செய்ய வேண்டும். கண்டிப்பாக ஒரு குழந்தை பிறக்கும். அப்படி என்று சொல்ல என் தந்தையார் தாய் என்று புறப்பட்டார். புறப்படும் வேலையை சந்தோஷத்தோடு 7 நாட்கள் யாகம் செய்தார், பொன்காசை வைத்து. அப்பொழுது ஒரு பெண்ணின் மனது பெண்ணுக்குத்தான் தெரியும். அந்த அருகாமற்குடியே ரத்தின மாலை அம்மையார் இடத்தில் இந்திராணி அம்மையார் சொல்லுகிறார், இந்த ரத்தின மாலை கலற்றி கொடுக்கிறார், நவரத்ன மாலை. அதை கொளுத்து வீசி எரிந்தார். எரிந்த உடனே அந்த இடத்தில் பக்கத்தில் என்ன இருக்கிறது? யாகமாக நெருப்பு எரிந்து கொண்டே இருக்கிறது. அந்த பொன் அந்த இடத்தில் வீழ்ந்தது. ஆனால் என்ன ஆகும்? சொல்லுமா, என்ன ஆகும்னு அவங்களுக்கு சொன்னாதான் தெரியும். இப்போ ஒரு நகருக்கு ஒரு ஆசாரிக்கிட்டே எடுத்துன்னு போறோம். அந்த இடத்தில் அந்த நெருப்பில் பட்டது ஆனால் என்ன ஆகும்? அது உருகும். பொண்ணு உருகு மேனி
மாகப்பட்டது உருகி உருகி ஆமா அத பலார் என்று வெடித்து ஆமா பொன்கலமாகப்பட்டது வெடித்து ஆமா நான் பிறந்த காரணத்தால் பொன் கலசத்தில் பிறந்த காரணத்தால் எனக்கு பொன்னுருவி அம்மன் சரிம்மா அப்படி என்று உருவி. ஆனால் என் தாய் தந்தையார் வைத்தது எனக்கு சுவாங்கி என்று சொல்லி. அது எதுக்குமா வச்சாங்க? சுவாங்கி என்று பெருமையுடன் நான் பிறக்கும் போது எனக்கு செல்லத்தோடு வைத்தார். செல்லத்தோடு வைத்து நான் ஒருவனை ஒரு வண்ணமாக என்னை பெருமையுடன் வளர்த்து இப்படியெல்லாம் நான் என் பெருமை பற்றி பேசுகிறேன். ஆனால் ஒரு மனிதன் பிறந்தது ஆனால் அந்த மனிதனுக்கு என்ன வரும்? கஷ்டம் வரும். போய் வர்றது 2. ஆமா. ஆனால் போனால் வராது 2 இல்லையா? போயிட்டா ஒரு மனிதனுக்கு இன்பமும் துன்பமும் 2 போய் வரும். ஆமா. கஷ்டமும் வரும், சந்தோஷமும் வரும். ஆனா உயிர் போயிட்டா வராது. ஆனால் போறது என்ன? உயிர் போனால் வராது. ஆமா. மானம் போயிடுச்சு வருமா? வராது. ஒரு மனுஷன் நாம இருக்கிறதே மானத்துக்கு கட்டுப்பட்டு. ஆமாம்மா. மானத்துக்கு கட்டுக்கொட்டு வாழக்கூடியவள் இந்த பொண்ணு. சரிம்மா. இல்லையா? ஆனால் நான் ஏன் இப்படி எல்லாம் இருக்கிறேன்? ஏன் இவ்வளவு எல்லாம் சொல்லி கொண்டு வந்து என் தாய் வீட்டில வாழ வெட்டியாக இருக்கிறேன். வாழ வெட்டியாக? ஆமா. ஏமா? தாலி இருக்கிறது. ஆமா. என் திருமணம் ஆகி நான் கல்யாணம் பண்ணிக்கிறது எங்க அப்பா அம்மா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கல. எனக்கு காதல் திருமணம் ஆனது. எல்லாம் அப்பா அம்மாவும் அதை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க பத்தியா? அவங்க என்ன நல்லா இருக்கலாம். ஆனா அல்சனும் ஓடுறாங்க பத்தியா? அவங்க வாழ்க்கைலாம் என்ன மாதிரிதான். சரிம்மா. சரி இல்லையா? சிறிய வயதில் பெருமையுடன் நான் பருவமனித பெண்ணாக இருக்க வேளையில் நான் குதிரை மீது சவாரி செய்வது வழக்கம். அந்த சவாரி செய்து கொண்டு நான் கானக வழியாக புறப்படும் வேளையில் அந்த குதிரையை ஓடியது அடங்காமல் ஓடியது. அப்போது கத்தினேன், ஐயோ என்னை யாராவது காப்பாற்றுங்கள் கத்தினேன். அப்போது யாரோ ஒரு நாட்டு மன்னர் வந்தார். அந்த குதிரையை அடக்கினார், பிடித்தார், என்னை காப்பாற்றினார். அந்த கீழே பள்ளத்தில் பார்க்கும் போது கீழே 2 பேர்களும் விழுந்தோம், குரலினோம். நான் அவரை பார்த்தேன், அவர் என்னை பார்த்தார். இருவர்களுக்கும் கண்களில் காதல் மலர்ந்தது. திருமணம் அவரை நேசித்தேன். கையிருக்கிற பொருளை விட கண்ணு கேட்ட கனால் அதான் முக்கியம். படித்தவனோட வாழ்றதோட மனசுக்கு பிடிச்சிருக்கும். அப்படி என்று என் தந்தையார் எடுத்து சொல்லி சுயவரவு ஏழ்வி ஏற்படுத்தி அவரை திருமணம் செய்தேன். திருமணம் செய்து நான் வாழ வட்டியாக இருக்கிறேன். இருந்தாலும் இந்த ஏன் வந்துக்கிறேன் மௌனத்தை கவனிருப்பேன். வேதனையுடன் நான் இப்படி இருக்கிறேன் என்றால் நான் ஆம்பளைங்கிட்டலாம் நான் பேசுறதில்லை. நான் கூட பொம்பளைகிட்ட பேசுறதில்லை. ரெண்டு பேரும் பேசலன்னா காதாலி காட்டம் நடக்குமா? நான் என் பாட்டு பேசுகிறேன், அவ பாட்டு பேசுகிறேன். ஆம்பளைங்கிட்ட நான் பேசுறது இல்ல. சரிம்மா. அதனால எது ஒண்ணு விஷயம்னாலும் நான் பொம்பளைங்கிட்ட தான் பேசுறது. சரிம்மா. சரிம்மா. எனக்கு ஆம்பளைங்கன்னா பிடிக்காது. அதனால நீ பிடிக்காது, நாங்களே பிடிச்சிக்கிறோங்க. எனக்கு பிடிக்காது, உனக்கு பிடிக்காது. ஆம்பளைங்க செஞ்ச கொடூரம் அப்படி. சரிம்மா. அதை போக போக நான் ஏன் பிரிந்தேன், எதற்காக பிரிந்து என்று போக சொல்லுகிறேன். என் அறிவு அமரக்கூடிய சுந்தரம் இருக்கிறார். தாதி பெண் அழைத்து